பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி இந்த நாளிலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த அமாவாசை வேளையிலே அவருடைய பிரசன்னம் நம்மோட வெளிப்படும்படியாய் தேவனோடு காத்திருந்த போது இந்த நாளுக்காக அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த திருநாமம் மகிம்படும்படி வேதத்துல, வேதாகமத்துல உயிருள்ள தேவன் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரு? உயிருள்ள தேவன். மண்ணோ மரமோ செடியோ கொடியோ கல்லோ சிற்பமோ செதுக்கி வைத்ததோ அல்ல. அவர் எப்படி இருக்காரு? உயிருள்ள தேவன் சொல்லு. உன் துக்க நாட்கள் முடிந்து. அல்லேலூயா. வாழ்க்கையில மனிதர்களுக்கு எத்தனையோ துக்கம். அல்லேலூயா. வாழ்க்கையில எவ்வளோ பேருக்கு எவ்வளோ துக்கம். துக்கம் நிறைந்தவரா பிறந்தது முதல் ஒரு மனிதன் இந்த பூமியின் மண்ணே 6 அடி மண்ணிலே தலை சாய்க்கும் வரையிலும் அழுது கொண்டுதான் இருக்கிறான். ஒரு பிள்ளை பிறக்கும் போது அழுது கொண்டுதான் பிறக்கு. அல்லேலூயா. அந்த அலை ஓயல. அலைகள் ஓய்ந்தாலும் மனிதனுடைய அழைய ஓயறதில்லை. எத்தனையோ சம்பவத்துக்கு இந்த கண்ணு அழுது. அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்களுக்கு இந்த கண்ணு அழுது. ஆனா அந்த கண்ணீருக்கு காரணம் உண்டு, காரணம் இல்லாத கண்ணீரும் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் எதனால வந்தது பரவாயில்ல, ஆனா என்னை நீ நம்பினபடினால் உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. தேவனுடைய விசேஷம். நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண. வாசித்து பாருங்களேன். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்துல 1 நாளாகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் குமாரனாகிய சாலமோன், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோட உற்சாக மனதோட சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளை தோற்றங்களையும் அறிகிறார். நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டினா உன் கண்ணீர் துடைக்கப்படாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இருதயத்தை பார்க்கிறவர். நீ பொய் பேசுறியா, உண்மை பேசுறியா, என்ன ஏது, ஏன் உக்காந்துக்கிற, ஏன் போன, எதனால அழற, எதுக்காக, என்ன ஏதுன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? உயிருள்ள ஆண்டவர். எப்படி ஒரு தகப்பன் மகனுக்கு அறிவுரை சொல்றாரு? எப்படி? மகனே, இதை செய்து பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு வாத்தியார் உண்டு. நீ யாரா இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது ஒரு மனிதனுக்கு மனிதன் கட்டாயமா இருக்குது. அதுல மாற்றுகிறது இல்லை.
அப்போ தகப்பன் சொல்றாரு, அப்பா நீ பார்க்கிற இந்த மாட மாளிகை கூட கோபுரங்கள் வெள்ளியும் பொன்னும் கோமதும் பத்மாகரம் சுகந்தம் சொர்ணரத்தினம் பலவிதமான ஆடு மாடு ஒட்டங்க காலாட்படை எல்லாமே பயங்கர சொத்து எல்லாம் நான் உழைச்சி சம்பாதித்தது இல்லை, அவர் விரும்பி கொடுத்தது எனக்கு. கரங்களை தட்டி எத்தனை பேர் சம்பாதி அல்லேலூயா. எப்படின்னா நான் எந்த நாளும் அவரை விட்டு விலகவே இல்லை. ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்ததுன்னா தெய்வ பயத்துல நான் சிறந்தவனா விளங்கினதுனால அவர் கொடுத்த பரிசு இதெல்லாம். நீ அவரை தேடனா கண்டறிவ, அவரை தேடாது நீ வேற எதையோ தேடின்னு போனீங்கன்னா அதுதான் உனக்கு சுகமோ சொந்தமோ கண்ணீரோ வேதனையோ சோதனையோ சந்தோஷமோ சமாதானமோ அதுதான் உனக்கு கொடுக்குமோ தவிர ஆண்டவரை நீ தேடனா எப்படி தேடணும்? உன் துக்கம் சந்தோஷமா மாறணும்னா உன் இருதயத்துக்கு ஒரு கேட்டு போடணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் இருதயத்துக்கு ஒரு கேட்டும் வாய்க்கு ஒரு பூட்டும் போட்டா தான் அவர் நினைச்சது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். தேவ பிள்ளைகளை, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோட உற்சாக மனதோடும், எப்படிதான் உத்தம இருதயம் உற்சாக மனசு. ஆண்டவர் எப்படி தேடணும்? சலிப்பா தேடணுமா? ஐயோ கட்டாயமா ரொம்ப கடினமா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமே வராது. நீ சலித்து போன வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ சலித்து போய் தேவனை தேடினா எங்க போனாலும் அந்த வானத்து கடமுனையில போய் அங்க சலித்து போய் தேவனை தேடினா அந்த தேவ தரிசனம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. எப்படி தேடணும் ஆண்டவரை? முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் சுத்த பத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தேடணும். எப்படி? தேவனே நான் ஓமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இந்த பூமியில தெய்வ பயம் வேணும். அதோட பிள்ளைய துணி அழுக்கானா கடையில போய் சோப்பு வாங்கினா தோச்சிடலாம், அழுக்கு போனோம்னா சோப்பு வாங்கினா அழுக்கு போயிடும். உன் உடம்புல இருக்கிற அழுக்கு சுத்தமாகணும்னா தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு உடம்ப கழுவுனா அழுக்கு போயிடும். உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, உள்ளத்தில் இருக்கிற வேதனை எதை போட்டா தீரும்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்ல, எப்படி தேடணுமா? உற்சாக மனதோட. யாருக்கு சொல்றாரு? தன் மகனுக்கு சொல்லுகிறார் தான். அப்படி தேடனா நீ கண்டடைவ, அப்படி தேடனா உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. வாசிங்க 1 நாளாகும் 29:12 வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருது தேவரீர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில சத்துமையும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வாதம் யாரால வருதான்? ஆசீர்வாதம் யாரால வருது? சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து கஷ்டப்படுறேன் ஐயா, நான் புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து கடவுளுடைய கிருபையால கஷ்டப்படுறேன். சரி, அந்த கஷ்டத்துக்கு பலன் என்ன? அல்லேலூயா. அந்த கஷ்டத்துக்கு என்ன பலன் இருக்குதா? சரி, நம்ம நினைக்கிற மாதிரி ஏதாவது கடவுளுடைய கிருபையால ஒரு மேன்மை இருக்குதா? சம்பாதிக்கிறோம்,
செலவு கரெக்டா இருக்குது. அல்லேலூயா. சம்பாதிக்கிறோம், செலவு கரெக்டா இருக்குது. என்ன செய்யறது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 9 மணில இருந்து நைட்டு 9:10 வரைக்கும் கஷ்டப்படுறோம். நிக்கல, என்ன செய்யலாம் அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீ கடவுளுடைய கிருபைனால என்னடன்னா, உனக்கு கடவுள் பயம் இல்லை. அன்று சொல்றாரு, என்ன பயம் இல்லை உனக்கு? உனக்கு கடவுள் பயம் கிடையாது. கடவுள் பயம் இல்லை. ஆண்டவருடைய மகா கிருபைனால அப்படி ஆண்டவருடைய கிருபை, அந்த கடவுள் பயம். பக்தி வேற, பயம் வேற. பக்தி எப்படி காட்டுவாங்க? பக்தி எப்படி காட்டுவாங்க? சரீரத்துல நான் பக்தியாகிறேன். கடவுள் பக்தி உள்ளவன் என்ன பண்ணுவான்? நல்லா பட்டு அடிச்சுப்பாரு, நல்லா உத்ராட்சி கொட்டை போட்டுப்பாரு. இந்த அகோரிகளை போய் பாருங்க, அப்படி கடவுள் பக்தின்றவர் பார்த்தீங்கன்னா எப்படி வெளிப்படுத்துவாருன்னா, சரீரத்தில் வெளிப்படுத்துவார், உடம்பெல்லாம் சாம்பல். கடவுள் பக்தி உள்ளவங்க. இப்ப ஆண்டருடைய பிள்ளைங்கன்னா பெண்டிகாசு உள்ளவங்க எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல வெள்ளாட பைபிள் வச்சுக்கின்னு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது வேஷம், இது வேஷம். பக்தி என்னடா? பக்தி அது வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விதவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளான் என்று அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. வேஷம். அப்போ பக்திக்கும் வேஷத்துக்கும் வித்தியாசம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை எதை விரும்புறார் ஆண்டவர்? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஐஸ்வர்யமும் கனமா உம்மால வருது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிற உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தால ஆகும். அப்போ உனக்குள்ள கடவுள் பேசுற வார்த்தை என்னடா? தெய்வ பக்தி இல்லை, கடவுள் பக்தி இல்லை. அதனாலதான் ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறது. அந்த பக்தி இருக்குமானா, பிள்ளைகளே, கடவுளுக்கு பயப்படுற பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். எது எடுத்தாலும் பயப்படுவாங்க. அது ஒரு சம்பவம், ஒரு காரியம், இது கடவுளுக்கு பிடிக்காதது, இது கடவுளுக்கு கொடுக்கணும், இது தேவனுடைய நாள், இது ஆண்டவரை தேர்ற விதம், இன்னைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாள், இது என் தலைமையில விழுந்த கிருபை, என் கர்த்தர் கொடுத்த ஊழியம், என் தேவன் செய்த இது எப்படி? அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானா, பஞ்ச காலத்துல கூட கொஞ்சம் எண்ணெயும் மாவையும் பஞ்சகாலம் வரைக்கும் கர்த்தர் உற்பத்தி ஆக்குவார். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா? உன்னை உற்பத்தி ஆக்குகிற தேவன். உனக்குள்ள என்னடான்னா அந்த எதுவுமே இல்லை, நிர்விசாரம். பாத்துக்கலாம் 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 பாத்துக்கலாம், இது வாழ்க்கையே கிடையாது. கடவுளுடைய கிருபை. வாசிங்க, ஏசாயா 58:11 கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களை உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்று போல் இருப்பேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? திருப்தி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வேணும்? திருப்தி வேணும். திருப்தி இல்லாத வாழ முடியுமா? திருப்தி இல்லாத வாழ. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிட்ட மாதிரியே இல்லை, திருப்தியே இல்லையே, திருப்தியே இல்லை. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சாலமோனுக்கு திருப்தி இல்லை. எத்தனை பொண்டாட்டி அவருக்கு?
சாலமோனுக்கு திருப்தி இல்லை. எத்தனை பொண்டாட்டியை கட்டினாலும் திருப்தி இல்லை. எத்தனை வீட்டுக்காரனை பார்த்தாலும் திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத வாழ்க்கை. திருப்தி வேணும். எங்க திருப்தி இருக்குது? எங்க திருப்தி இருக்குது உனக்கு? ஒரு திருப்தி இல்லை. எத்தனை வீட்டுக்காரனால பார்த்தாலும் திருப்தி இல்லை. எத்தனை பொண்டாட்டி பார்த்தாலும் திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தனா தேவன் சொல்றாரு திருப்தி ஆக்கு. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளை, திருப்தி வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும். எதுவுமே திருப்தி இல்லை. 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் திருப்தி இல்லை. 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது திருப்தி இல்லை. ஒரு வீடு இருக்கிறவங்களுக்கும் திருப்தி இல்ல, 10 வீடு இருக்கிறவங்களுக்கும் திருப்தி இல்ல. திருப்தி இல்லாத வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுழுதாக்குவார். உன்னை நீர்ப்பாய்ச்சாலான தோட்டத்தை போல வற்றா நீர். எப்போ யாருக்கு இதை செய்யறாரு? உன் துக்கம் சந்தோஷமா மாறும்னா யாருக்கு கர்த்தர் இதை செய்யறாருன்னா அவரை முழு உள்ளத்தோட நம்புகிற. தெய்வ பயம் இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும். கடவுளுடைய கிருபைனால நீ பெண்ணுன்னா பெண்ணுக்கேத்த வாழ்க்கைத்தான் நீ வாழணும். நீ ஆணுன்னா ஆணுக்கேத்த வாழ்க்கைத்தான் வாழணும். பெண்ணு ஆணாக நினைச்சா பிரச்சனை, ஆணு பெண்ணாக நினைச்சாலும் பிரச்சனை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயா இருந்தா தான் கர்த்தருடைய கிருபைனால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நீ பெண்ணா பிறக்கணும்னு அவர் முடிவெடுத்தாரு. நீ ஆணை போல வாழணும்னாக்கா கடவுளுடைய கிருபைனால அது நல்லாவா இருக்கும்? அப்ப என்னடா, முதலாவது நீ கடவுளுக்கு ஏற்ற கடவுள் பக்தி உள்ள பிள்ளையா இருந்தா அவர் உன்னை நடத்துகிற விதம் இருக்கு பாருங்க. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எங்க போகணும், எதை கொடுக்கணும், எதை எப்படி என்ன ஏதுன்னு அவர் தான் உன்னை வழிநடத்துவார். ஆண்டவருக்கு வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின நடபடியே அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4:13 ஒரு வாசித்து பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவங்க படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமா உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவங்க இயேசுவோட கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டாங்க. இப்ப இங்க என்னடா, ஆண்டவரோட கூட இருந்த சீடருங்க, கடவுளோட கூட இருந்தவங்க படிக்கல, படிப்பறிவு கிடையாது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ என் புள்ள படிக்கலையே, என் புள்ள இப்படி இருக்குது, ஐயோ என் புள்ள படிச்சுட்டு வேலை இல்லாதது இருக்குது, ஐயோ இவ்வளவு பிரச்சனை அவ்வளவு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். படிப்பறிவு இல்லாத சீடர்களை இந்த உலகமே கொண்டாடும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க தெய்வ பயத்துள்ள பிள்ளைகளா வாழ்ந்தாங்க. தெய்வ பயம். பக்திக்கும் பயத்துக்கும் வித்தியாசத்தை நான் முதலே சொல்லிட்டேன். பக்திக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவருடைய கிருபையில நீ பக்தியா இருக்கிறியா, பயமா இருக்கிறியா? மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இவங்க படிக்காதவங்க, இவங்க எப்படி இப்படி பேசுறாங்க, இவங்க ஒரு வேலை வெட்டிக்கு போல இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, இவங்க எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கின்னு சமாதானமா இருக்கிறாங்களே, எப்படி இந்த குடும்பம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா தெய்வ பயம். இந்த சீடர்கள் எல்லாம் தெய்வ பயத்தோட கடவுளுடைய கிருபைனால ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் ஞானத்தை தரார், கிருபையை தரார், ஆசீர்வாதம் தரார், அன்பு தராரு, பெருமையை தராரு, பேரை தராரு. கடவுளுடைய கிருபைனால பொன்னும் பொருளும் தராரு, ஆசீர்வாதம் தராரு. தேவனுடைய கிருபைனால நல்ல தைரியத்தை தராரு. கடவுளுடைய கிருபை அது மாத்திர அவருடைய வல்லமையை தரா, அவருடைய அபிஷேகத்தை தரா, அவருடைய ஆசீர்வாதத்தை தரா. ஜபிக்கும் போது தேவன் அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்குது. படிக்கல என்னடா,
தெய்வத்துக்கு பயப்படுற பிள்ளை. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 3:2 வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்துல பிரவேசிகரிடத்துல பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலயத்தின் வாசல் என்ற வைப்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைடான்னா, தான் தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது, குழந்தையா பிறந்ததுல இருந்தே நடக்க முடியாது. எப்படியா? குழந்தையிலிருந்தே. வேதம் சொல்லுது, தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன், ஒரு தாய் முடமான பிள்ளைய பெத்தெடுக்கிறார். நடக்க முடியாத பிள்ளை, குணான பிள்ளை. பெத்தவங்க பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி அன்னைக்கு இருந்தா அன்னைக்கு வயிற்றுல எத்தனையோ குழந்தைய சாவடிச்சிடுற, ஆட்டமா ஆடுற, பயங்கரமா பண்ற, எல்லாம் ஜல்கா பல்கா எல்லாம் பண்ணிட்டு சாவடிச்சு போச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கிற. அப்புறம் வந்து ஆராதனை பண்ற, அப்புறம் பக்தியா பேசுற. கர்த்தர் ஒண்ணு பாக்குறாரு இல்ல, மனுஷன் முகத்தை பாக்குறான், ஆண்டவர் இருதயத்தை பாக்குறவர் இல்ல. கடவுளுடைய கருவினால செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடவுளுடைய கருவினால நீ வந்து அப்படியே பைபிள் எடுத்துன்னு போனா பாத்து என்ன இதெல்லாம். ஆனா அந்த மகன் அப்படி இல்லை. அந்த பிள்ளைய பெத்தெடுக்கிறான். பெத்தெடுத்து வளர்த்து தேவனுடைய கிருபைனால என்ன செய்யறது, அது குழந்தை பிறந்ததுந்தே நடக்கல. இப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு யோசனை வருது, எத்தனை நாளைக்கு நான் ஓசில சோறு துண்ண முடியும்? என் தாய் கஷ்டத்துல, என் தகப்பன் கஷ்டத்துல எத்தனை நாளைக்கு எனக்கு சோறு போடுவாங்க? ஒரு நாள் அங்க அப்பா அம்மா திட்டினாங்களோ என்னவோ தெரியல, என்னடா என் வயிற்றுல வந்து இப்படி வந்து பிறந்து அவமானத்தை தேடி வச்சே மகனை அப்படின்னு சொல்லி தாய் திட்டினாங்களோ தகப்பு திட்டினாங்களோ தெரியல. அந்த மகனும் கோவம் வந்து நம்ம வயிற்ற நம்ம தான் கழுவணும்னு சொல்லி பிச்சை எடுக்க போறாரு. இல்லையா? என்ன செய்யறாரு? எங்க போறாரு பிச்சை எடுக்கிறதுக்கு? அவர் ஆண்டவருடைய பிள்ளை, கடவுளுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. சத்திய வார்த்தை கேட்டு 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 எந்த கோயிலாண்டையும் போய் உட்கார்றது இல்லை. அவர் எந்த கோயில் படிக்கட்டிலும் போய் உட்கார்றது கிடையாது. ஆண்டவருடைய தேவாலயத்துல தான் பிச்சை எடுப்பாரு. வேற எந்த இடத்துலயும் பிச்சை எடுக்க மாட்டாரு. எங்க போவாரு? ஊய்ந்தாலும் எழுந்தாலும் எத்தனையோ பிச்சைக்காரர் சொல்லுவாங்க, யோ போயும் போயும் இந்த அலங்கார வாசல்ல உட்காந்து இங்க எடுக்கிற ஆசீர்வாதமே இல்லை. போறவங்க வரவங்க ஒரு 5 பேர் தான் வராங்க. 5 பேர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டா கூட என்னையா வயிற்று கழுவ, போயா போயா அங்க போய் பாரியா எவ்வளோ பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் வராங்க போறாங்க. நீ தட்ட நீட்னா தட்டு புல்லா காசு கொட்டிடியா, வாயா போலான்னு பிச்சைக்காரன் கூப்பிடுறான், ஒரு பிச்சைக்காரன். ஆனா இவரு இல்லையா, இந்த சபையில தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், இந்த சபையில தான் ஊழியக்காரு கர்த்தர் என்னோட பேசினாரு, எனக்கு சத்தியம் சொன்னாரு. 2 காசு வருதோ 3 காசு வருதோ 1 காசு வருதோ பரவாயில்ல, நான் 1000 காசு வாங்கி சுகபோகமா இருக்கிறத காட்டலாம் இந்த சபையில 2 காசு வாங்கி என் வயிற்று கழுகுறான் போதும் ஐயா, கர்த்தர் நினைச்சா என்ன ஆசீர்வதிக்கிட்டோம், இல்ல பரவாயில்ல போட்டோம் இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன செய்யறான் அந்த மனுஷன்? அலங்கார வாசல் தேவாலயத்தில் தான் பிச்சை தெய்வத்தோடு. உனக்கு ஏன் இப்ப துக்கமா இருக்குன்னா, நீயா தேடிக்கிட்டு இதெல்லாம். உன் துக்கம் ஏன் இப்ப சந்தோஷமா ஆகலன்னா, எத்தனையோ காரியத்தை மறந்து போயிட்டு நீ, எத்தனையோ சம்பவங்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்க. அதனாலதான் என்னதான் வருமானம் 1000 வருமானம் வந்தாலும் திரும்பி பார்த்தா ஓட்டப்பானையில தண்ணி ஊத்தின கதையாத்தான் நிக்குது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா கடந்த இந்த மனுஷன் நாடோறும் அலங்காரம் வாசல் என்ற தேவாலயத்துல பிச்சை விட்டுருவாரா? அப்படியா கடவுள் விட்டுருவாரா? உன்ன அப்படியே விட்டுருவாரா? அப்ப தெய்வம் எதுக்கு?
என்னை வியாதி நேரத்தில் என்னை தொட்டு தூக்குன தேவன் உண்மை உள்ளவர் அல்லவா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது. யோபு பக்தனுக்கு மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, பரவாயில்ல. ஆனா தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் அல்ல. கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா எங்களை நடத்தவர் வல்லவராக இருக்கு. இப்பொழுது இருக்கிற காட்டில் 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிக்க அவர் பெரியவராக இருக்கு. அதுதான் சொன்னாரு, உன் துக்கம் சந்தோஷம். இப்ப வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 4 கர்த்தருடைய கிருபை 22 ஒருவர் வாசித்து பாருங்க. அற்புதமா சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயசுக்கு மேற்பட்டவனா இருந்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தன் தாயின் வயிற்றில் நிர்வாணியா பிறந்த மனுஷன் 40 வருஷம் நடக்க முடியாதவன் ஐயா. ஆனால் தேவன் ஒரு நாள் வைத்திருந்தார். மகனே, எல்லாவற்றையும் தேவன் நினைவு கூறுகிறவர். அதுதான் ஒரு பக்தன். இப்படியா எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு. ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார், ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார். தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த முதல் சப்பானியா கிடந்து அலங்கார வாசல் தேவாலயத்தில் பெற்றெடுத்த மனிதனுக்கு ஒரு நாள் வைத்திருந்தார். 39 வருடம் நடக்க முடியாதவன், 39.25 வயது வரைக்கும் நடக்க முடியாதவன். கர்த்தர் பார்த்தாரு, சரி இன்னைக்கு இவனுக்கு விடுதலை கொடுக்கலாம், இவன் துக்கத்தை சந்தோஷமா மாத்தலான்னு சொல்லி அவருடைய பிரசன்னம், அவருடைய பிளஸிங், அவருடைய கரத்திலிருந்து மகன் மேலே ஆசீர்வாதம் ஊழியக்காரர் மூலம் வருது. ஆண்டவருடைய கிருபை. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு. ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார், ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார். கண்ணீர் வீடும் கண்மணியே, அதனால் பலனோ என் மகனே, அதனால் பலனோ. இம்மட்டும் உன்னை அவர் நடத்தினாரே, இனிமேலும் இயேசு உன்னை நடத்திடுவார். இம்மட்டும் உன்னை அவர் நடத்தினாரே, இனிமேலும் இயேசு உன்னை நடத்திடுவார். பயப்படாதே தனிமரமே, கண்ணீர் விட்டு நீ கலங்கிடாதே. பயப்படாதே தனிமரமே, கண்ணீர் விட்டு நீ கலங்கிடாதே. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு. ஜெயம் தருவார் இயேசு, ஜெயப்பா. தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமே, அலங்கார வாசல் தேவாலயத்திலே தன் தாயின் கருவில் இருந்து பிறந்த முதல் சப்பானியாக கிடந்த மனிதனுக்கு தன் 40வது வயதிலே நடக்க செய்தவரே புராபாலா. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு. ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார், ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார். கண்ணீர் வீடும் கண்மணியே, அதனால் பலனோ என் மகளே, அதனால் பலனோ. பட்டு போன மரமாக நிற்கிறாயோ, பாசங்கட்ட ஒருவர் இல்ல குடிக்கிறாயோ, கோரி கோரி கோரி. பட்டு போன மரமாக நிற்கிறாயோ, பாசங்கட்ட ஒருவர் இல்ல குடிக்கிறாயோ.
கலங்கிடாதே என் கர்த்தருண்டு, கலங்கிடாதே என் கர்த்தருண்டு. கண்ணீர் வீணாமே நாமே நம் கண்மணியே, அதனால் பலனோ மகளே, அதனால் ஓ கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த அமாவாசை நாளிலே நீ தெய்வ பயமுள்ள பிள்ளையானா உன் துக்கத்தை தேவன் சந்தோஷமா மாற்றுவார். உன் வியாதியை தீர்க்கவர் வல்லமை உள்ளவர். 40வது வயதிலே நடக்க முடியாதவனை நடக்க செய்த தேவன் என்னுடைய இயேசுவின் பெருமான். ஓராபாலா கண்ணீர் வீடா கண்மணியே, அதனால் பலனோ மகனே, அதனால் பலன் என்னவோ. கரங்களை தட்டி எல்லா தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளே, தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் 40 வருஷ காலம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். நினைச்சு பாருங்க. உனக்கு கூட ஒரு நாளை தேவன் வச்சிருக்கிறார். எனக்கும் ஒரு தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆனா உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அவர், உன் உருவத்தை பார்க்கிறவர் அல்ல. உன் உள்ளத்தை பார்த்து உன்னை விடுதலையாக்க ஒரு நாளை வச்சிருக்கிறார் ஆண்டவரே. அவர் சொன்னார், இந்த நாளிலே உன் துக்கம் சந்தோஷமா மாறும். வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10:1 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய மகா கிருபையினாலே இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டணத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு மனுஷனை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு. ஒரு மனுஷனை குறிச்சு சாட்சி சொல்லணுங்க. வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழ்ந்துடலாமா? ஒரு மனுஷன் எப்படி ஒன்னா வாழலாமா? வாழ முடியாது. இப்படிதான் வாழணும். அப்போ இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டணத்துல 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்துல வாழ்ந்து வந்தான். சென்னை பட்டணத்துல எத்தனை ஊர் இருக்கு. சென்னை பட்டணத்துல பட்டினப்பாக்கத்துல அலங்கார வாசல் தேவாலயத்துல கர்த்தருடைய கிருபையினால பாஸ்டர் டேவிட் குமார் என்ற ஒரு ஊழியம் செய்யறாருன்னு ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்றாங்க. வடதேச பருவத்துல சீயோனுல பிதாவுடைய வலது பக்கத்துல வீட்டு இருக்கிற தேவகுமாரா அவர் இருக்கிற அட்ரஸ், நீ இருக்கிற அட்ரஸ். அப்போ நீ இருக்கிற அட்ரஸ்ல உன்னை பத்தி என்ன சொல்றாங்க? அப்படி பார்த்தா வாசிங்க 2 கேளுங்க. அவன் அதுதான் இப்போ வெளியேற பெற்றது. கர்த்தர் பேசுற வார்த்தை என்னடன்னா தேவ பக்தி. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவருடன் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஐடி எப்படிடா இருக்குன்னு பார்த்தா நல்ல சாட்சி. ஒரு கடவுளுக்கு பயந்தவன் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய சாட்சியை கர்த்தருடைய கிருபையில சொல்றான். தேவ பிள்ளைகளை, நம்ம சபையில ஒரு சாட்சி ஒண்ணு சொல்ல நான் பிரயாசப்படுறேன். கர்த்தருடைய கிருபையினால நம்ம சபையில நந்தினின்ற ஒரு பொண்ணு நம்ம சபையில ஞானஸ்தானம் எடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய சூழ்நிலை ஒரு நாள் எப்படின்னா, குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, கோபத்தின் மிகுதியினால காயங்கள் உண்டாக்கப்பட்ட சூழ்நிலை அவங்களே உருவாக்கினாங்க. கோபத்தினால ஒரே ஒரு முடியை கூட வளர வைக்க முடியாது. கோபத்தால என்ன சாதிப்பீங்க? கோபத்தால என்ன சாதிக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது.
கோபத்தால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அப்போ என்னாச்சுன்னா மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கினாங்க. காலு ரெண்டும் டாக்டர் சொல்றாங்க, அவங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க, 2 காலம் எடுக்கணும். அல்லேலூயா. 2 காலம் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய மகா கிருபையில நான் சொல்றேன். அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்குது ஹாஸ்பிட்டல்ல. ஒரு வாழலை, பெரிய வாழலை, தலை வாழலை, கீழே எண்ணெய் போட்டு தலை எண்ணெய் போட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. மேல புல்ல வாழலை, ஒரு துணி கிடையாது, புல்ல வாழலை போட்டு போத்தி வச்சுக்கிறாங்க. நான் கண்ட காட்சி. டாக்டர் நர்ஸ் சொல்றாங்க, சார் இவங்க கால் எடுத்தாதான் உயிரோடு இருப்பாங்க, இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து. போயிட்டு ஜெபம் பண்றேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த அமாவாசை வேளையில தேவ பிள்ளைகளை அந்த மகளுக்காக நான் ஜெபம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உண்மை நடந்த சம்பவம். அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க மாமியார் இருக்கிறாங்க, 2 நர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு சீப் டாக்டர் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன். நம்ம அலங்கார வாசல் தேவாலயத்தில் உள்ள ஜப எண்ணெய் எடுத்துக்கின்னு போயிட்டு, வேற ஒன்றும் இல்லை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, அவர் கிருபை மேல இருக்கிறதுனால அங்க போயிட்டு கண்ணீரோட என்ன செய்யறேன், அந்த மக காலத்தோட அந்த மக காலத்தோட எனக்கு தகுதி இருக்குதா? நான் ஒரு ஊழியக்காரன், ஏன் ஒரு ஆத்துமாவுக்கு அற்புதம் நடக்காதா? காலை பிடிச்சி செபிக்கிறேன். பாருங்க, அந்த சரீரத்துல பகல்ல சொல்றேன், நைட்டு கிடையாது, பகல்ல அந்த மக மேல ஒரு ஆவி, பொல்லாத ஆவி, பிசாசு போறத எல்லாரும் பார்த்தாங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அந்த பெட்ல அந்த பொண்ணு அப்படியே அந்த பழக்கம் அந்த வாழையில தூக்கி போட்டுங்க. அப்படியே உண்மையாவே அப்படி தூக்கி போச்சுங்க, எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்ற சாட்சி என்னன்னா, ஐயா டாக்டர் கிட்ட சொல்லி விச ஊசி போட்டு என்ன சாவடிச்சு சொல்லுங்க, என்னால எரிச்சல் தாங்க முடியல. இல்லன்னா ஒரு விலையேறப்பட்ட ஊழியக்காரு அப்படி வந்த உடனே சர்ன்னு சுகமாயிட்டு அந்த மாதிரி யாரா இருந்தா கூட்டணும் ஐயா அப்படி சொன்னாலும் ஆளை காணோம். காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லப்பட்ட மகளுக்கு ஜோம் பண்ணிட்டு வர 3வது நாள் நந்து வராங்க வீட்டுக்கு. கரங்களா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய சாட்சியை வாங்கின அந்த பொண்ணு இன்னைக்கு சபையில் இல்லை. உள்ளத்தை பார்க்கிறார் ஆண்டவர். ஒரு மனிதனுடைய சாட்சி, நான் நல்ல சாட்சி சொல்றேன்னா கெட்ட சாட்சி சொல்றேன்னா யோசிச்சு பாருங்க. செசரியா பட்டணத்துல ஒரு மனுஷன், கொர்நேலு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? நீ எப்படிப்பட்டாளு, நான் எப்படிப்பட்டாளு? சாட்சி சொல்றாரு. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தோனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கர்த்தர் சொன்ன காரியம், கொர்நேலியுவே, உன்னை கொண்டு இந்த ஊழியத்தை உன் கரத்துல கொடுக்கிறேன். கொர்நேலியுவே, ஊழியக்காரனுக்கு சகலமும் நீ தான் செய்யணும். அந்த ஊழியக்காரனை உன் கையில கொடுக்கிறேன். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையும் நான் சொன்ன சொல்ல காப்பாற்றணும். கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லை. அந்த மனுஷன் என்ன செய்யறான்? பக்தியிலும் சாட்சியிலும் கர்த்தருக்கு நேராக தன் உத்தமத்துல வாழ. உன் சாட்சி எப்படி இருக்கு? உன் துக்கம் சந்தோஷமா மாறணும்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டா. வாசிங்க 3, 4 வாசித்து வருங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதட்சமான தரிசனம் கண்டு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் செய்த காரியங்களை கண்டு இந்த மனுஷனுடைய உள்ளத்தை அறிஞ்சு, இப்ப கூட உன் மனசு ஒரு நிலைமையா இல்லை, படுது, அப்படியே பாடு துடிக்குது. அப்படியே எப்படி வர ஆசீர்வாதம், எப்படி உன் தீரும், உன் கஷ்டம் எப்படி தீரும்? நிலைக்கு இல்லையே உன் இருதயம், வேஸ்ட்.
நிலையா இல்லையே, அப்படியா அப்படியே அலையுது. அப்படியே ஏத்தனை தீபம் இவ காத்தல அலையிற மாதிரி அலைஞ்சா எப்படி நிற்கும் ஆசீர்வாதம்? வேஸ்ட். இன்னும் 100 வருஷம் ஆண்டவருக்கு இந்த பூமியில வாழ்ந்தாலும் இப்படி 5 வாய்ந்தனா வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த செய்தி கேட்கறது இந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கைய பார்த்துட்டு தூதனே இறங்கி வரான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூதனே இறங்கி வரான். தூதனே இறங்கி வந்து, கொர்நேலியுவே கொர்நேலியுவே, உன் ஜெபம் நல்ல ஜெபம், நல்ல வாழ்க்கை வாழற, நல்ல தான தர்மம் செய்யற, இந்த கையில கூத்துட்டு இந்த கையில 100 பேருக்கு சொல்லிட்டு வரல, இப்படி அப்படின்னு உன்னுடைய நாத்தம் வச்ச வாயில 4 நாள் கொடுத்துட்டு 40,000 பேருக்கு வந்து சொல்ல, இதுக்கு தான தர்மம்னு பேர் இல்ல. கொர்நேலியுவே கொர்நேலியுவே, பக்தி எது? தெய்வ பயம் எது? சத்தியத்தை கேளு. ஞானஸ்தான எடுத்த கர்த்தருடைய பிள்ளைய கேளு. கர்த்தருடைய கிருபையில 500 ரூபாய் கவர்ல வச்சுட்டு பேப்பர் ஃபுல்லா எழுதி வைப்பாங்க. என் அப்பா பேரு, அம்மா பேரு, விலாசம், 128ஆம் நம்பரு, பின்னாடி போய் 4வது குறுகு சந்து, 8வது மெயின் ரோட்ல, 3வது தெருவுல இருந்து 4வது வீட்டுல வரைக்கும் வந்த 500 ரூபாய் காணிக்க. கடவுள, தெய்வ பயமா? வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியக்கூடாது. யாருக்கு கொடுக்கிற? என் நாமத்தினால என் தாசனுக்கு 1 கலசம் தண்ணி கொடுத்தினான். யாருனால்? நீ என் ஊழியக்காரன் தாகத்தை தீர்க்கல, தெய்வத்துடைய தாகத்தை தீர்க்கிற. எது தான தர்மம்? எது? இல்ல இல்ல. கடைசியா வாசித்து முடிக்கலாம். தேவ சமூகத்திலே செய்யா 60, 20. உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கரங்களை தட்டி எல்லார் 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 எல்லா தேவ பிள்ளைகளை எல்லா முழங்கால் படிடுவோம். எழுந்து நிற்கிறவங்க எல்லாம் இந்த செய்தியை பார்க்கிறவங்கள நீங்க கூட இந்த சமூகத்துல கர்த்தருடைய கிருபையில இந்த நெல்லு தேவ சமூகத்துல யோசிச்சு பாருங்க. அலங்கார வாசல் தேவாலயத்துல தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் தன் 40வது வயதிலே ஒரு சுகம் கிடைக்கிறது. உன் பக்தி எப்படி இருக்கிறது? உன்னுடைய பயம் எப்படி இருக்கிறது? உன் துக்கம் சந்தோஷமா மாறல 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 மாறல, அலையிற திரியிற, உன் இருதயம் ஒருமனப்பல்ல, ஆத்திரம் ஆத்திரம் பயங்கரமா ஆசை, ஏதோ குப்பையா இருக்கு. ஆனா தெய்வத்துக்கு ஏற்ற குணாதிசயம் இருக்கா? இத்தாலியா பட்டணத்திலே கொர்நேலி என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தி நிறைந்தவனும் தெய்வ பயம் உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட அநேக தானம் தர்மங்களை செய்து அலங்கார வாசல் தேவாலயத்திலே முடவனாயிருந்த மனிதன் தன் 40வது வயதிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு அற்புதம் நடக்கிறது. வந்த இடத்தை அவன் மறக்கவில்லை. ஓ தேவ பிள்ளையே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு. ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார், ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார். கண்ணீர் விடும் கண்மணியே, அதனால் பலனென்னவோ மகனே, அதனால் பலனென்னவோ.
எங்கள் மத்தியில் அசைவாடி எங்க உள்ளத்தை கர்த்தாவே ஆண்டவரே, தீயாயின் கர்த்தாவே, என் தேவனை உயிர்த்தெழுத செய்த தெய்வமே, உடைய வேத வசனங்கள் எவ்வளவாய் உண்மை உள்ளதோ கெட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 46 வயதிலே நடக்க முடியாத மகன் நடந்தது போல எங்களுக்கும் கர்த்தாவே எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் கைகூட கர்த்தர் உதவி செய்திருக்கிறோ அது எங்கள் மேல் அளிக்கும்படி உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன். உன் வல்லமை எங்கள் மேல் ஊட்டப்படும்படி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் துக்கம் சந்தோஷமாக கேட்ட ஒவ்வொரு மேலும் கண்களில் கிருபை இருக்குமானால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி பார்க்கிறவர்களை துக்கத்தை மாற்றுவாராக. ஓ, துக்கத்தை மாற்றுவாராக. உன் உள்ளத்தை பார்க்கிறவர் சொல்லுகிறார், தெய்வ பயமா, தெய்வ பக்தியா, பக்தியா இருக்கிறியா, தெய்வ பயமா இருக்கிறியா? மாறாத கரத்துல கொடுத்து துதிகணமையும் எல்லாம் உமக்கு செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய அன்பு பரிசுத்தாவியானுடைய அந்நியக்கு இன்று என்றும் சதா காலங்களை அடியுடைய சகல பரிசுத்தவான்கள் கர்த்தர் விளையாடும் கர்த்தர் சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நடத்துவார் ஒரு வாழ்வு.